அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான சட்டம் என்னன்னா மிண்டோ மார்லி சட்டம் 1909. இதுவும் ஒரு இந்திய அரசு சட்டம் மாதிரிதான். ஓகேங்களா? இது 2 பேர்த்தால கொண்டு வரப்படுது. அதனாலதான் மிண்டோ மார்லி சட்டம் அவங்க பேர்லயே அழைக்கப்படுகிறது 1909. ஓகேங்களா? 20ஆம் நூற்றாண்டுல அதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டுல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். 20ஆம் நூற்றாண்டுல கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம்னா ரொம்ப முக்கியமானது 1909. ஓகேங்களா? இதுல இங்க மார்லி அப்படிங்கிற ஒரு ஜான் மார்லி அப்படிங்கிற அரசு செயலர். அதே மாதிரி நம்மளுக்கு வைசிராயா இப்ப யாருகிறாருன்னா மிண்டோ, அவர் தான் வைசிராய் பிரபுவா இருக்கு. இதை கேட்பாங்க, மார்லி அப்படிங்கிறவரு யாரு, வைசிராயா இல்ல மிண்டோங்கிற ஒரு செயலாளரா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கேட்பாங்க. 1909 சட்டத்துல யாரு அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. அரசு செயலாளர்னா ஜான் மார்லி. நீங்க இப்ப மார்லி முதல்ல வராரு, அவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டெல்லாம் மார்லி 2ஆவதா வராரு, அதனால அவர் வைசிராயா இருப்பாரு, செயலாளரா மிண்டோ இருப்பாருன்னு யோசிச்சிட கூடாது. அதுக்கோசரம் தான் முக்கியமா சொல்றேன். ஜான் மார்லி அப்படிங்கிறது அரசு செயலர், வைசிராய்ங்கிறது தான் மிண்டோ பிரபு. ஓகேங்களா? அதே மாதிரி இது சட்டமன்றங்களில் இந்தியர்கள் பங்களிப்பை அதிகரிக்கவும் மத அடிப்படையில் தனி தொகுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுச்சு. ஓகேங்களா? இந்த சட்டம் எதுக்கு முக்கியமா கொண்டு வந்தாங்கன்னாவே தனித்தொகுதி முறை, அதாவது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு முத கொண்டு வரப்பட்ட சட்டம்னா 1909. இதுபடிதான் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு தேர்தல்ல அதே மாதிரி சட்டமன்றங்கள்ல இந்தியர்களை அதிக அளவுல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதனால இவருக்கு என்ன பேர் அழைக்கிறாங்கன்னா, அதாவது தனித்தொகுதி, முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி 1909 சட்டம் வழங்குதா, இததான் வகுப்புவாத பிரதிநிதித்துவ தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மிண்டோவை இதனால அழைக்கிறாங்க. ஓகேங்களா? கேட்பாங்க, வகுப்புவாத பிரதிநிதித்துவ தந்தை அப்படின்னா மிண்டோ. அதற்கு காரணம் யாருன்னா மத அடிப்படையில் தனி தொகுதி அறிமுகப்படுத்தியதுதான் காரணம். யாருன்னா முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையில் தனி தொகுதி ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி சட்டமன்றங்களில் இந்தியரை பங்களிப்பு செய்ய அதிகரிக்கவும் இவங்க உதவி பண்ணாங்க. அதுதான் இதுல முக்கியமானதே வகுப்புவாத பிரதிநிதித்துவ தந்தை அப்படின்னு யாருன்னு கேட்டா மிண்டோ பிரபு. எதற்காகனா மத அடிப்படையில் தனி தொகுதி அறிமுகப்படுத்தியது முஸ்லிம்களுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் குழுவில் முதலாக இந்தியர் ஒருவரை சேர்க்கிறாங்க இந்த சட்டப்படி. இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், இந்தியரே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த குழுவுல. கவர்னர் ஜெனரல் 4 கொண்டு வருவாங்க, 5 கொண்டு வருவாங்க, திரும்ப 3 கொண்டு வருவாங்க, குறைப்பாங்க, அப்படி இப்படின்னு அதிகமா ஏற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எதிரே போவாங்க. அதுல இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணிருக்காங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க, கவர்னர் ஜெனரல் குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியரை சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? அவர் யாருன்னா SP சின்ஹா. கேட்பாங்க கொஸ்டின், கவர்னர் ஜெனரல் குழுவில் முதல் முறையாக சேர்க்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னு கேட்டா SP சின்ஹா. அதே மாதிரி மத்திய சட்டமன்றத்திற்கு நேரடி தேர்தலை இது வழங்குகிறது. ஓகேங்களா? முன்னாடி பார்த்திருப்பா அது மறைமுக தேர்தல் இருப்பாங்க, அதாவது அரசு சாரா மக்களுக்காக மறைமுக தேர்தல் கொண்டு வருவோம். இது மத்திய சட்டமன்றத்துக்கு நேரடி தேர்தல் முறையை அறிவிக்கிறது. இப்ப கேட்பாங்க, 1909 சட்டம் கூற்றுல வைப்பாங்க, மத்திய சட்டமன்றத்துக்கு நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்துகிறதா? ஆம், அறிமுகப்படுத்துகிறது. ரைட்டு. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியரை 1909 சட்டப்படி சேர்க்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா ஆம்னா ஆம், சரிதான், சேர்க்கப்படுறாரு. யார் அவரு? SP சின்ஹா. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த சட்டப்படின்னு கேட்டா 1909. யாரு வழங்கினாருன்னு கேட்டா மிண்டோ. அதனால அவர் என்னன்னு சொல்றாங்க, வகுப்புவாத பிரதிநிதித்துவ தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்திய சட்டமன்றங்களில இந்தியர் பங்களிப்பை அதிகரிக்க செய்யவும் இந்த சட்டம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இது எதுக்கு கொண்டு வராங்கன்னா மிதவாதிகள்லாம் திருப்திப்படுத்த. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 INC உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா மனுக்கள் அளிக்கிறது, நீங்க எல்லாம் இப்படி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வர காலகட்டங்கள்ல அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டங்களை கொண்டு வராங்க. ஏன்னா சட்டமன்றங்கள்ல இந்தியா யாரும் இல்ல குறைச்சுதான் ஆள் சேர்த்துறாங்க. அப்ப இந்தியர்கள் நிறைய பேர் எடுக்கலாம் பங்களிப்பு. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் உறுப்பினர்கள்ல ஒரு இந்தியர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போராட்டம் பண்றதா ஒரு முயற்சியா வருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கோசரம் அப்படியே ஒரு ஆளா சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட ஆளு தான் SP சின்ஹா. ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம பார்த்தா, கவர்னர் ஜெனரல் குழுவில் முதல் முறையாக இந்தியா சேர்க்கப்பட்டார் எந்த சட்டப்படி?
1909 சட்டப்படி. அவர் பேர் என்னன்னா SP சின்ஹா. அதே மாதிரி வகுப்புவாத பிரதிநிதித்துவ தந்தை அப்படின்னு கேட்டா மிண்டோ. அதே மாதிரி நேரடி தேர்தல் எங்கன்னா மத்திய சட்டமன்றத்திற்கு நேரடி தேர்தல் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். அதே மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்கணும்னா அதான் செயலாளர் யாரு இதுன்னு மாத்தி கொடுத்துருவாங்க. அரசு செயலர்னு கேட்டா ஜான் மார்லி. அதே வைசிராய் யாரு இருந்தா மிண்டோ பிரபு. இந்த மிண்டோ வைசிராய் தான் இங்க வந்து கொடுக்குறாரு முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி. ஓகேங்களா, இப்ப அடுத்த சட்டத்தை படி பார்க்கலாம். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இன்னொரு சட்டம் என்னன்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு. ஓகேங்களா, இது இந்திய அரசு சட்டம். இது வந்து 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம். ஓகேங்களா, இது வந்து முதல் உலக போர்ல வந்து இந்தியா பங்கேற்பதற்காக அதுல வந்து பங்கேற்றுச்சு. ஓகேங்களா, அதற்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் இது. அதுக்காக சரி இவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம் 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்க, பிரிட்டிஷ் இந்திய அரசாட்சியில் இந்தியர்கள் பங்கேற்க செய்வதே இதன் நோக்கம். அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஒரு அரசாட்சியை கொண்டு வராங்க. இதுல வந்து இந்தியர்கள் கலந்துகிட்டு அவங்களும் உள்ள கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷோட அதிகாரங்களை ஏத்துக்கணும், அவங்களோட அரசியல் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது நோக்கம். அதுக்காக அந்த அரசியல்ல வந்து இவங்களும் இந்தியர்களும் கலந்துக்கணும் கொண்டு வரப்பட்ட நோக்கம்னா இது, கொண்டு வரப்பட்ட நோக்கம் தான் இது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சட்டம் முதல்ல ஒரு அறிக்கையை எப்ப விட்டாங்கன்னா 1917 ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆகஸ்ட் அறிக்கையே விடுறாங்க. ஓகேங்களா, யாரு மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டங்கிறது 1919 சட்டம் ஃபர்ஸ்ட் எங்க சொல்றாங்கன்னா 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் அறிக்கை என்ற பெயரில் வெளியிடப்படுறாங்க. பிற்காலத்துல இந்த ஆகஸ்ட் அறிக்கை தான் மாண்டேகு செம்ஸ்போர்டா 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப 1909 நம்ம பார்த்தோம் முஸ்லிம்களுக்கு மிண்டோ பிரபு வந்து தனி இடஒதுக்கீடு வழங்கி இருப்பாரு. அதே மாதிரி இந்த சட்டம் 1919 சட்டம் யாருக்கு வழங்குதுன்னா சீக்கியர், கிறிஸ்துவர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குச்சு. அதுல இப்ப கேட்பாங்க சீக்கியர், கிறிஸ்துவர், ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு எந்த சட்டத்தின்படி வழங்கப்பட்டதுன்னு கேட்டா 1919 சட்டப்படி வழங்கப்பட்டது. ஓகேங்களா, அதே மாதிரி மாகாணங்களில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு பிரிக்கப்பட்டாங்க. இதுல வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து கவர்னர் மற்றும் நிர்வாக குழு கீழையும், மாற்றப்பட்ட துறைகள் வந்து கவர்னர் மற்றும் அமைச்சர் நியமன கீழையும் கொண்டு வரப்பட்டாங்க, அமைச்சர்களுக்கு கீழையும். ஓகேங்களா, அதே மாதிரி மத்தியில இரவை சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டது 1919. ஓகேங்களா, 1919 சட்டப்படி மத்தியில் ஈரவை சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டது. ஒண்ணு வந்து மாநிலங்களவை, இன்னொன்னு சட்டப்பேரவை. ஓகேங்களா, இது எல்லாமே நேரடி தேர்தல் முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி மாகாணங்களில் ஓராவை கொண்ட சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டாங்க. இது வந்து சட்ட மேலவையா இருக்குது, சட்ட பேரவைன்னு கேட்டா கிடையாது, சட்ட மேலவையா இருக்கு. இதுவும் நேரடி தேர்தல் மூலம் இருக்கிறாங்க. ஓகேங்களா, மத்தியில் ஈரவை, மாகாணங்களில் ஓரவை. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில் ஈரவை, மாகாணங்களில் ஓரவை, அது மாகாணங்களில் சட்ட மேலவையாக கொண்டு வரப்பட்டது நேரடி தேர்தல். அதே மாதிரி இதுவும் மத்தியில் ஈரவை, அதுவும் நேரடி தேர்தல். அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப முக்கியமானது, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த சட்டப்படி தான் 1919 சட்டப்படி இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது 1921ஆம் ஆண்டு. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சென்னை நீதி கட்சி, சென்னையில ஆரம்பிச்ச நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நீதி கட்சி தான் முதல் வழங்குது. அதுல முதல்வர் யாருன்னா சுப்பர்லாயலு, அவர் தான் அப்ப முதல்வராகிறாரு. 1921ஆம் ஆண்டு இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. வழங்கிய கட்சி என்னன்னு கேட்டா நீதி கட்சி. அப்ப முதல்வர் யாருன்னா சுப்பராயலு. ஓகேங்களா, அதே மாதிரி பட்ஜெட்ஸுக்கு இல்ல, இந்த பட்ஜெட் மீது முதல்ல பார்த்திருப்போம். சட்டமன்றங்கள் வந்து அதிகாரம் வந்து செலுத்த முடியாது, சும்மா பேசலாம், வாக்களிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அந்த பட்ஜெட்டுங்களை வந்து மத்திய பட்ஜெட் மற்றும் மாகாண பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, மத்திக்கு இவ்வளவு ஒதுக்கிறோம், மாகாணங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த 1919 சட்டப்படி. அதே மாதிரி லண்டனில் இந்திய தூதரகம் ஒண்ணு கொண்டு வந்து இந்தியர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். லண்டனில் இந்திய தூதரகம் ஒன்று கொண்டு வரப்பட்டு இந்திய தூதர் ஒரு நியமனம் செய்யப்படுகிறார். அதே மாதிரி அதிகாரங்கள்
மத்திய பட்டியல், மாகாண பட்டியல் என ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதிகாரங்களையும் மத்திய பட்டியல், மாகாண பட்டியல் என ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 1919 சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல் உலக போர்ல இந்தியா கலந்துகிட்டதுக்காக வெல்ஃபேர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க. இது இன்னொரு ரீசன் என்னன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி அரசியலை வந்து இந்தியர்கள் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்களை உள்ள கொண்டு வந்து இங்க ஏத்தி வைக்கிறதுக்காக கொண்டு வர ஒரு சட்டமாவும் இதை சொல்லலாம். அதே மாதிரி இந்த சட்டத்துக்கு முன்னோட்டமா 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் அறிக்கை கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அந்த அறிக்கையோட இதுதான் பின்னாடி மாண்டேகு செம்ஸ்பர்ட் திட்டமா 19 நூற்றாண்டு 19 கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இதுல இடஒதுக்கீடு யாருன்னு கேட்டா, சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த 19 சட்டப்படி. ஓகேங்களா? இதே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்டா, முதல் தனி இடஒதுக்கீடுன்னு கேட்டா 1909 அது வந்து விண்டோ மார்லி, இது வந்து மாண்டேகு செம்ஸ்போர்டு. ஓகேங்களா? அதே மாதிரி மாகாணங்களில் இரட்டையாட்சி கொடுக்குது. ஒதுக்கப்பட்ட துறைகள், அதே மாதிரி மாற்றப்பட்ட துறைகள் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள் யாருக்கிட்ட இருக்குன்னா, கவர்னர் மற்றும் நிர்வாக குழுக்கிட்டையும், மாற்றப்பட்ட துறைகள் கவர்னர் மற்றும் அமைச்சர்கள்கிட்டையும் இருக்கு. அதே மாதிரி மத்தியில ஈரவை சட்டமன்றம் கொண்டு வராங்க. இதுல ஒண்ணு மாநிலங்களவை, ஒண்ணு சட்டப்பேரவைங்கிறாங்க. இது நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி மாகாணங்களிலும் ஓரவை சட்டமன்றம் கொண்டு வராங்க. அந்த ஓரவை சட்டமன்றம் வந்து சட்ட மேலவை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? மாகாணங்களில் ஓரவை சட்டமன்றம் சட்ட மேலவைன்னு அழைக்கிறாங்க. இதுவும் நேரடி தேர்தல் முறையில கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமானது, எந்த சட்டப்படி இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 19 சட்டப்படி. எப்போது வழங்கினாங்கன்னா 1921. வழங்கியவர் யாருன்னா நீதி கட்சி. அப்ப யார் அதுக்கு முதல்வராக இருந்தான்னு கேட்டா சுப்பர்லாயலு. ஓகேங்களா? அதே மாதிரி பட்ஜெட்டை என்னன்னு பிரிச்சாங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. என்ன பட்ஜெட்? மத்திய பட்ஜெட், மாகாண பட்ஜெட்டா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி லண்டனில் இந்திய தூதரகம் ஒன்று எப்போது நிறுவப்பட்டதுன்னா இந்த சட்டப்படி தான். 19 சட்டப்படி இந்தியாவில் லண்டனில் ஒரு தூதரகம் நிறுவப்பட்டு அதுக்கு வந்து ஒரு இந்தியரை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி அதிகாரம் மத்திய மற்றும் மாகாண பட்டியல் என பிரிக்கப்படுது ரெண்டா. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். கண்டிப்பா எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. நேரடி தேர்தல் தான் அனைத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. சீக்கியர், கிறிஸ்துவர், ஆங்கிலேயர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து எதுல இருந்து தொடங்குச்சுன்னா, இந்த அறிக்கையில இருந்து, ஆகஸ்ட் அறிக்கை 1917 ஆகஸ்ட் 20 இதை வந்து ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க, எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கடைசியா நம்ம முக்கியமா பார்க்க போற இன்னொரு இந்திய அரசு சட்டம் என்னன்னு கேட்டா 1935 அரசு சட்டம். ஓகேங்களா? இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா, எதனால கொண்டு வராங்கன்னா, இந்தியாவோட சைமன் குழு 1927 சைமன் குழு இங்கிலாந்து பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு குழு நியமிச்சு இந்தியாவில் போய் இந்த 19 அரசு சட்டத்தை பத்தி ஆராயறக்கோசரம் நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த குழுவும் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். 1930, 31, 32 நடந்திருக்கும். அதோட வெள்ளை அறிக்கை மூலம் கொண்டு வரப்பட்டதுதான் இந்திய அரசு சட்டம் 1935. ஏன்னா இந்தியாவில் அப்ப என்ன நிலவரம் இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய அரசு சட்டம் 1935. ஓகேங்களா? இது வந்து மாகாணங்களில் இரட்டையாட்சி நீக்கப்பட்டு சுயாட்சி, அதாவது தன்னாட்சியை அறிமுகம் செய்தது. மாகாணங்கள்ல இரட்டையாட்சி இருந்துச்சா 19 சட்டப்படி, அதை வந்து நீக்கி மாகாணங்களில் இரட்டையாட்சி நீக்கப்பட்டு தன்னாட்சியை கொண்டு வந்து அறிமுகம் செய்தது. அதே மாதிரி மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம் செய்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். மாகாணங்களில் தன்னாட்சியும் மத்தியில் இரட்டையாட்சியும் அறிமுகம் செய்தது. அதே மாதிரி அதிகாரங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டன. ஓகேங்களா? இதுல வந்து இந்திய அரசு சட்டத்தைப்படி அதிகாரங்கள் 3ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா, கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல். இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்புல இருக்கிற மாதிரி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் மாதிரி அப்ப என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா, கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்ப கூட்டாட்சி பட்டியல்ல எத்தனை துறைகள் ஒதுக்கீடுனா 59 துறைகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாகாண பட்டியல்ல 54 துறைகளும், பொதுப்பட்டியல்ல 36 துறைகளும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணி கேட்கணும்னா கேட்கலாம். என்ன இந்திய அரசு சட்டப்படி அதிகாரம் 3ஆக பிரித்தார்கள்.
என்னென்னு கேட்டா கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல். இதுல எவ்வளவு துறைகள்னு கேட்டா கூட்டாட்சி பட்டியல் 59, மாகாண பட்டியல் 54, பொது பட்டியல் 36. ஓகேங்களா? அதே மாதிரி 1935 அரசு சட்டத்தப்பதான் 1936ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த சட்டப்படி 1935 ஏப்ரல் 1ல ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க? கல்கத்தாவோட ஸ்டார்ட் பண்றாங்க, கல்கத்தாவோட. ஓகேங்களா? பின் 1937 2 வருஷம் கழிச்சு கல்கத்தாவில இருந்து பம்பாய்க்கு மாத்துறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்பிஐ எப்போது தேசியமயமாக்கப்பட்டதுன்னு கேட்டா கணவர் 1949ஆம் ஆண்டு. இப்ப ஆர்பிஐ பத்தி முக்கியமா 4 விஷயம் என்னன்னா 34 சட்டப்படி, 1934 சட்டப்படி 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ கொண்டு வரப்பட்டாங்க கல்கத்தாவுல. எங்க இருந்து எங்க மாத்துறாங்கன்னா 35ல கொண்டு வந்தத 2 வருஷம் கழிச்சு 37ல கல்கத்தா டு பம்பாய் மாத்துறாங்க. அதே மாதிரி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1949 ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது, எல்லாம் இந்த சட்டப்படி. அதே மாதிரி 1 ஏப்ரல் 1937ல டெல்லியில ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க. 1935 அரசு சட்டப்படி 1937 2 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 1ஆம் தேதி டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க. அதுல எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னா 1+3, ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் துணையா 6 பேர். ஒழுங்குமுறை சட்டம் 1773ல 1+3ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துல சார் எலிஜா இம்பே அதோட தலைமையா இருப்பாங்க. இப்ப இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்துல 1/4/1937ல 1+6 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதோட தலைவரா யாரு இருக்கிறாருன்னா தலைமை நீதிபதியா சார் மௌரியஸ் கியர் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைமை நீதிபதியா இருக்கிறாரு. கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போதுன்னா ஏப்ரல் 1 1937. எந்த சட்டப்படினா 1935 சட்டப்படி. அதே மாதிரி உயர் நீதிமன்றங்கள் பம்பாய், சென்னை, கல்கத்தா எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1861 சட்டப்படி 1862ல தொடங்கினாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் எங்க தொடங்கப்பட்டதுன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டப்படி 1774ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா இந்த 3ஐயும் முக்கியமா பாத்துக்கோங்க, கண்டிப்பா ஒண்ணு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பர்மா 1937ல பர்மா இந்தியாவில இருந்து பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி 1937ல என்ன பண்றாங்கன்னா 6 மாகாணங்களில், அதாவது வங்காளம், சென்னை, பம்பாய், ஐக்கிய மாகாணம், பீகார் மற்றும் அசாம் போன்ற 6 மாகாணங்கள்ல ஈரவை சட்டமன்றம் கொண்டு நேரடி தேர்தல் முறையை நடத்துறாங்க. இந்த 1935 சட்டப்படி. ஓகேங்களா? இந்த சட்டப்படி தான் 1937ல தான் காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி அமைக்கிறாங்க. இதுக்கு மேலதான் வராங்க. நீதி கட்சி அதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. அதனோட மொத்தமும் முடிஞ்சு 37ஓட நீதி கட்சியோட ஆட்சி முடிஞ்சு 1937 காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் எப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப முக்கியமானது. எதுக்காக கொண்டு வராங்கன்னா எதனால சைமன் குழு அறிக்கையும் வட்டமேசை மாநாடோட வெள்ளை அறிக்கையால வெளியிடப்பட்டது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு தன்னாட்சி கொடுக்குறாங்க, அதாவது சுயாட்சி. மத்தியிலே இரட்டை ஆட்சி கொண்டு வராங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா அதிகாரம் 3ஆ பிரிக்கிறாங்க. கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல்னு. கூட்டாட்சி 51, மாகாணம் 54, பொதுப்பட்டியல் 36ன்னு கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த சட்டப்படி இந்த சட்டம் இருக்கும்போது என்ன ஆர்பிஐ கொண்டு வராங்க. அது எப்பனா 1934 சட்டம் 35 ஏப்ரல் 1ல ஆர்பிஐ கொண்டு வராங்க. எங்க? கல்கத்தாவில் கொண்டு வராங்க. இந்த கல்கத்தாவில இருந்து 2 வருஷம் கழிச்சு 1937ல பம்பாய்க்கு மாத்துறாங்க. இது எப்ப தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா 1949. அதாவது சுதந்திரம் கிடைச்சு 2 வருஷம் கழிச்சு தேசியமயமாக்குறாங்க. அதே மாதிரி இதை வச்சு 2 முக்கியமான விஷயங்கள் 1935 என்னன்னா கூட்டாட்சி நீதிமன்றங்களை கொண்டு வருது. எங்க கொண்டு வராங்கன்னா டெல்லியில ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தை கொண்டு வராங்க. இதுதான் முக்கியம். எங்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டா டெல்லியில. இப்ப கல்கத்தா, பம்பாய், சென்னை இதைதான் நம்ம நீதிமன்றங்கள்ல ஸ்பெசிபிக்கா முக்கியமா பார்த்திருப்போம். ஆனா கூட்டாட்சி நீதிமன்றம் எங்க கொண்டு வராங்க? டெல்லியில கொண்டு வராங்க. எப்ப? ஏப்ரல் 1ஆம் தேதி 1937. எத்தனை பேரு? 1+6, ஒரு தலைமை, அவருக்கு உதவியா 6 பேரு. இதோட தலைமை நீதிபதி பேர் என்ன? சார் மௌரியஸ் கியர். அதே மாதிரி இந்தியாவில இருந்து பர்மாவை பிரிக்கிறாங்க. கேட்பாங்க பர்மா எப்போது இந்தியாவில இருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1935 அரசு சட்டப்படி
37ல பிரிக்கிறாங்க. அதே மாதிரி 1937ல எத்தனை மாகாணங்களில் நேரடி தேர்தல் முறை நடைபெற்றதுன்னு கேட்டா 6 மாகாணங்கள். ஓகேங்களா? அதுபடி வங்காளம், சென்னை, பம்பாய், ஐக்கிய மாகாணம், பீகார் மற்றும் அசாம் போன்றவைகள் நடந்தது. ஓகேங்களா? இந்த சட்டங்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஒழுங்குமுறை சட்டங்கள்ல இருந்து இந்த இந்திய அரசு சட்டம், கவுன்சில் சட்டத்துல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? வர எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எதுலயோன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பேசிக்கா புக்ஸ்ல சில பல கேள்விகள் மட்டும்தான் இருக்கும், அதற்கான இது இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை தெளிவா பாத்துக்கோங்க. பொதுவா கூற்றுலயும் வைக்கலாம். அதாவது 35 சட்டம் என்னென்ன சொல்லுதுன்னு ஒரு கூற்று கொடுத்துட்டு இதை கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 37 கூட்டாட்சி நீதிமன்றம் 1919 சட்டப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுக்குறாங்கன்னா அது தவறு. ஏன்னா 1935 சட்டப்படி தான் உருவாகுது. அதுதான் இப்ப விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்ப கேட்பாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்புல 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஆட்சி அதிகாரங்களை துறைகளை 3ஆ பிரிச்சிருப்போம். மத்திய பட்டியல், மாகாண மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3ஆ பிரிச்சிருப்போம். அதே மாதிரி 35 சட்டம் எப்ப 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன? கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல். இந்த பேர் வச்சாவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கூட்டாட்சிக்கு பதிலாக மத்தியன்னு கொடுத்துருவாங்க, இது மாநில, பொது பட்டியல், இந்த 3 அதிகார பிரிப்பா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தப்பு. ஏன்னா அதோட பேரு கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு துறைகள் கேட்டா 59, 54, 36 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு நல்லா பாத்துக்கோங்க. பேசிக்கா ரொம்ப முக்கியம்னா மாகாணங்கள்ல இரட்டையாட்சி எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டா 1935 சட்டப்படி ஒழிக்கப்பட்டது. மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது. இதை ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த நீதிமன்றத்தை பாத்துக்கோங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தை தலைவர் யாருன்னா கியர். அதே மாதிரி எத்தனை சட்டமன்றங்கள்ல ஈரவை சட்டமன்றமா கொண்டு நடந்தினாங்க, எத்தனை மாகாணங்கள்னு கேட்டா 6 மாகாணங்கள். எந்த வருஷம்னா 1937. ஓகேங்களா? 37ல 3 விஷயம் நடக்குது. ஒண்ணு கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வராங்க, இன்னொன்னு பர்மாவை பிரிக்கிறாங்க, இன்னொன்னு மாகாணங்கள் 6 மாகாணங்கள்ல நேரடி தேர்தல் நடத்துறாங்க. இது எல்லாமே 35 அரசு சட்டப்படி. நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த இதப்ப பார்க்கலாம்.